அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நாம் ஃப்ளோரிகல்ச்சரை பற்றி பார்த்தோம். பூ வளர்ப்பை பற்றி பார்த்தோம். ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா என்ன? பூக்கள் மட்டும் வளர்க்குறதோடு மட்டும் இல்லாமல் ஆர்னமெண்டல் அழகு தாவரங்கள், அடுத்து மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள், ஸோ இது எல்லாத்தையுமே உற்பத்தி செய்யக்கூடியதான் நம்ம ஃப்ளோரிகல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஃப்ளோரிகல்ச்சர் தோட்டங்களில் மலர்களை நாம் வளர்த்தாச்சு, உற்பத்தி செய்தாச்சு. அப்போ அந்த மலர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? யூசேஜ், ஃப்ளவரோடைய யூசேஜ் கண்டிப்பாக 2 மார்க் அல்லது 4 மார்க் கொஷனில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மலரின் பயன்பாடுகள், யூசஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். சரி, முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, அழகுபடுத்துவதற்காக பயன்படுகிறது. த ஃப்ளவர் ஆர் யூஸ்டு ஃபார் டெக்கரேஷன் பர்பஸ். அழகுபடுத்துறதுக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அல்லது துக்க நிகழ்வுகளாக இருக்கட்டும், அல்லது கோயில்களாக இருக்கட்டும், பார்ப்பதற்கு அழகாக தெரியணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, பூவை வச்சு என்ன பண்ணுறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க. எல்லா நிகழ்ச்சிகளிலுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா, சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், துக்கமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், திருவிழாக்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லேயும் யார் இம்பார்ட்டண்ட்டாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா ஃப்ளவர்ஸ். பல வண்ணங்கள் கொண்ட மலர்கள் தான் அந்த இடத்துல ஹீரோவாக இருக்குது. அப்போ அழகு பூக்களை வைத்து அழகுபடுத்துவதற்கு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக பயன்படுகிறது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா, மத நிகழ்வுகள், ரிலீஜியன், மத நிகழ்வுகளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பூக்கள் மிக முக்கியமான ஒரு அங்கங்களாக இருக்குது. இப்போ கோயிலுக்கு சாமிக்கு மாலை போடுறதா இருக்கட்டும், இல்லை ஸோ அப்போ என்ன இல்லை டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது பூஜைக்கு பயன்படுத்துகிறதா இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா மலர்களானது பயன்படுத்தப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாங்க சடங்குகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? செரமோனியல் ஆஃபரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மத நிகழ்வுகள், அது சடங்குகள், இதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா மலர்களானது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது த இம்போர்ட் கலர் அண்டு தி பியூட்டி டு த கார்டன். தோட்டங்களுக்கு அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நம்ம எதுக்கு தோட்டங்கள் அமைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா அழகு ஒரு பார்த்த ஒரு அட்ராக்ஷன். அப்போ அந்த அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல பல வண்ணங்கள் கொண்ட மலர்கள் இருந்துச்சுன்னா அந்த அட்ராக்ஷன் என்ன இன்னும் அதிகப்படுத்தும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா கலர்ஃபுல்லான ஒரு கார்டனை உருவாக்குவதற்கு மலர்களானது பயன்படுத்தப்படுகிறது. லாஸ்ட் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, நாட்டின் பொருளாதாரத்தினை உயர்த்துகின்றது. த இன்க்ரீஸ் கண்ட்ரிஸ் எக்கனாமி. எப்படி சார் நாட்டோடைய பொருளாதாரத்தை இந்த பூக்கள் எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு உதாரணம். உலக ஏற்றுமதியில் ரோஜாப்பூ ஏற்றுமதியில் இந்தியா தான் அதிகமான அளவு பூக்களை ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஓசூரில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மலர்கள் தான், ரோஜாப்பூ மலர்கள் தான் பல உலக நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. அப்போது பூக்கள் மூலமாக நாட்டுடைய பொருளாதாரம் அதிகமாகுது. அதோடு இல்லாமல் பூக்களிலிருந்து பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள், பர்ஃப்யூம்ஸ், சென்ட்டு இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக, பூக்களின் மூலமாக நாட்டுடைய பொருளாதாரமானது அதிகப்படுகிறது. இதான் யூசஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது இந்த தோட்டங்களில் கடைசியாக பார்க்கக்கூடிய கார்டனிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலை அமைவு தோட்டங்கள். இப்போ நிறையா தோட்டங்கள் நம்ம பார்த்தோம். பூந்தோட்டம் பார்த்தோம், பழந்தோட்டம் பார்த்தோம், சமையலறை தோட்டங்கள் பார்த்தோம், காய்கறி வளர்ப்பு தோட்டங்கள் பார்த்தோம். இது மாதிரி நிறையா தோட்டங்களை பற்றி பார்த்தோம். தோட்டங்களில் கடைசியாக பார்க்கக்கூடிய தோட்டங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வீடு இருக்குது, இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, இல்லாட்டினா பொது இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லைப்ரரியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஒரு கலெக்டர் ஆஃபீஸ், ஒரு எம்எல்ஏ எம்பி ஆஃபீஸாக இருக்கட்டும். ஸோ அந்த ஆஃபீஸோடைய என்ட்ரன்ஸு பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா கவர்ச்சியாக இருக்கணும், ஒரு அழகாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதனுடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய நிலத்தில் ஒரு என்ன சொல்கிற ஒரு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கார்டனை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அந்த கார்டனில் மரங்கள் இருக்கலாம், செடிகள் இருக்கலாம், இல்லது பூச்செடிகளாக இருக்கலாம், அல்லது டிஃப்ரெண்ட் கிராஸஸாக இருக்கலாம். அப்போ அட்ராக்டிவாக இருக்கணும் ஒரு என்ட்ரன்ஸ். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நில அமைவு தோட்டங்கள், லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதோட கார்டனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
நிறைய கார்டனிங்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம் வரிசையாக. இப்போ எந்த ஒரு கார்டன் அமைக்கிறதாக இருந்தாலுமே அது வந்து என்ன சொல்கிறது, பழத்தோட்டமாக இருக்கலாம், காய்கறி தோட்டமாக இருக்கலாம், அல்லது பூந்தோட்டமாக இருக்கலாம், இல்லது நில அமைவு தோட்டங்கள், அதாவது லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். எந்த கார்டன் அமைக்கிறதா இருந்தாலும் சரி, அங்கே பிரதானமாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னாக்க என்ன மேனுவர், அதாவது ஊட்டச்சத்து. அந்த செடிகள் வளர்வதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மிக முக்கியம். அது ஊட்டச்சத்துக்களில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபெர்டிலைசரை விட நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேனுவர். ஸோ மேனுவர் அப்படின்னா என்ன, மேனுவர்னால் என்ன அப்படின்னா பயோ மேனுவரிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உயிர் உரங்கள். உயிர் உரங்கள்னால் என்ன, உயிரோடு இருக்கக்கூடிய கால்நடை, தாவரங்கள், கழிவுகள், இதெல்லாம் மைக்ரோம்ஸால் கம்போஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மேனுவர் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையான முறையில் பெறக்கூடிய உரங்கள், அதான் மேனுவர், உயிர் உரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இப்போ இந்த உயிர் உரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு இயற்கையான அல்லது ஊட்டம் நிறைந்த ஒரு கார்டனை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். உடலுக்கு தீங்கு விளையக்கூடியது ஃபெர்டிலைசர் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபெர்டிலைசர் பக்கமே நம்ம போக தேவையில்லை. அப்போ நாம் வந்து ஒரு ஹெல்த்தி கார்டனை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னாக்க நமக்கு தேவையானது என்ன அப்படின்னாக்க மேனுவர், உயிர் உரங்கள் தான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அப்போது தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஆர்கானிக் மேனுவர் ஆர் ப்ரிடாமினன்ட்லி derived from plant debris. டெப்ரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா தாவர கழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெப்ரிஸ் அப்படிங்கிறது தாவர கழிவுகள். அடுத்தது அனிமல் ஃபீசிஸ். ஃபீசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா மலம், கால்நடைகள் வெளியேற்றக்கூடிய மலம். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா மைக்ரோம்ஸால் டீகம்போஸ்ட் ஆகும். டீகம்போஸ்ட் ஆகி அது சாயிலுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிர் உரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. சரி, இந்த உயிர் உரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது, நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னாக்கா அந்த உயிர் உரங்களில் இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நைட்ரஜன் ஊட்டச்சத்து, பொட்டாசியம் ஊட்டச்சத்து, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மேனூர்லேருந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ அந்த மேனூர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம பெறக்கூடிய விதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா விலங்குகள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா உரங்கள் தயாரிக்கிறோம். விலங்குகள்லேருந்து என்னென்ன கால்நடைகள்லேருந்து உரங்கள் என்ன சொல்கிறோம், நம்ம உரங்கள் தயாரிக்கிறோம். அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கலப்பு உரங்கள், பசுந்தாள் உரங்கள், இது மாதிரி சாயிலுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பல்வேறு விதங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மேனுவரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் முதல் முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது விலங்கு உரங்கள் பார்க்குறோம். விலங்கு உரங்கள்னால் விலங்குகளிலிருந்து நம்ம எப்படி வந்து உரங்களை நம்ம வந்து பெறுறோம், அதான் விலங்கு உரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விலங்குகளிடமிருந்து எவ்வாறு உரங்களை நாம் பெறுகின்றோம். அதில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஃபார்ம் யார்டு மேனுவர், பண்ணை கழிவு, தொழுப்பண்ணை கழிவு அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷீப் அண்டு கோட் மேனுவர். ஸோ 2 வித்தியாசம். இப்போ 2 வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வீடுகளில் வளரக்கூடிய கால்நடைகளிலிருந்து தான் நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா உரங்களை வந்து நம்ம உற்பத்தி செய்கிறோம். ஸோ அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் யார்டு மேனுவர். ஃபார்ம் யார்டு மேனுவர் தொழுப்பண்ணை உரம் அப்படின்னு சொல்கிறோம். தொழுப்பண்ணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா மாடு வளர்த்துறோம் பார்த்துறீங்களா, நம்ம மாடு வளர்த்துறோம். ஸோ மாடு வளர்த்தும் பொழுது அதிலேருந்து நம்ம என்னென்ன மாட்டிலேருந்து நம்ம பெறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கேட்டல் டங்க் சாணம் பெறோம். அடுத்து யூரின், அடுத்து வந்து லிட்டில் மெட்டீரியல்ஸ் அண்டு அதர் டைரி வேஸ்ட், அந்த மாடுகள் வெளியேற்றக்கூடிய அந்த என்ன சொல்கிறோம் அந்த புற்களுடைய வேஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா உரங்களாக இது டீகம்போஸ்ட் ஆகி நமக்கு உரம் கிடைக்குது. ஸோ இது டீகம்போஸ்ட் ஆகி உரம் கிடைக்கும் பொழுது அந்த உரத்தில் என்ன அந்த என்ன சொல்கிறது அதனுடைய காம்போசிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 0.5% நைட்ரஜன் இருக்குது இதில். அதாவது வந்து ஃபார்ம் யார்டில் முக்கியமான ஒன்று, ஃபார்ம் யார்டில் 0.5% நைட்ரஜன் இருக்குது, 0.2% பாஸ்பேட் இருக்குது, அடுத்து 0.5% பொட்டாஷ் இருக்குது. இது வந்து ஃபார்ம் யார்டில், அதாவது தொழுப்பண்ணை உரத்தில் கிடைக்கக்கூடிய காம்போசிஷன். அதே செம்மறியாடு மற்றும் வெள்ளாட்டு சாணம் உரங்கள் இருக்குது பார்த்தியா, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபார்ம் யார்டில் இருக்கக்கூடிய அந்த மேனுவர் லெவல் அந்த என்ன சொல்கிற அந்த கெமிக்கலோடைய அளவை விட
ஆர்கானிக் காம்பவுண்டோடைய அளவை விட அதிகமான அளவு எதில் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ஷீப் கோட்டோ மேனுவரில் நமக்கு அதிகமான அளவு என்ன சொல்கிறது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3% நைட்ரஜன், அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 0.5% நைட்ரஜன் கிடைக்குது. எதில் ஃபார்ம் யார்டில் கிடச்சிது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 3% நைட்ரஜன் நமக்கு கிடைக்குது. அதே போல் 1% பாஸ்பரஸ், அங்கே எவ்வளோ கிடச்சிது பாஸ்பரஸ்ஸு 0.2%, இங்கே நமக்கு 1%. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பொட்டாசியம், பொட்டாசியம் வந்து அங்கே எவ்வளோ கிடச்சிது நமக்கு 0.5% பொட்டாசியம் கிடச்சிது, இங்கே நமக்கு 2% பொட்டாசியம் கிடச்சிருக்கு. அப்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் யார்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூவை விட நமக்கு ஷீப் அண்ட் கோட் மேனுவரில் அதிகமான அளவு நமக்கு என்ன சொல்கிறது நியூட்ரியன் வேல்யூ இருக்குது. சரிங்களா, இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அனிமல் மேனுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாஸ்ட்டாக மேனுவரில் நம்ம இன்னொரு மேனுவர் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா காம்போஸ்ட். காம்போஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலப்பு உரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எருவாக்குதல், கலப்புரம் அல்லது எருவாக்குதல். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்னென்ன பொருட்களை எருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்று பயிர் கழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பயிர் கழிவுகள், அதாவது என்ன சொல்கிறோம், த காம்போஸ்ட் இஸ் எ சாயில் கண்டிஷனர். சாயில் கண்டிஷனர்னா மண்ணை வளப்படுத்தக்கூடியது, மண்ணை வளப்படுத்தக்கூடியது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆஸ் வெல் ஆஸ் ஃபெர்டிலைசர், மண்ணுக்கு தேவையான உரத்தை ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடியது தான் இந்த கம்போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ், அதிகமான அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டது தான் இந்த காம்போஸ்ட். 3 விஷயங்கள் என்னது, கண்டிஷனர், அடுத்து ஃபெர்டிலைசர், அடுத்து ரிச் நியூட்ரியன்ஸ். இந்த 3ஐயும் கொடுக்குறது யார் அப்படின்னாக்கா இந்த காம்போஸ்ட். இட் இஸ் எ ப்ரொடியூஸ்டு பை நேச்சர், இயற்கையான முறையில் தான் இந்த கலப்புரத்தை நம்ம உருவாக்குறோம். இயற்கையான முறையில் கலப்புரத்தை உருவாக்குறோம். இயற்கையான முறையில் கலப்புரம் எதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது அப்படின்னு டீகம்போஸ்டிங். யார் டீகம்போஸ் பண்ணுறா அப்படின்னாக்கா மைக்ரோம்ஸு. அப்போ இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை மைக்ரோம்ஸ் டீகம்போஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் அந்த 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 மேனுவல் பேர் தான் என்ன அப்படின்னாக்கா கலப்பு உரம், கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா கிராப் ரெசிடியூஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னாக்கா தாவர கழிவுகள். அடுத்து வந்து அனிமல் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் அண்டு முனிசிபல் வேஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். அதாவது என்ன இந்த தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள், உணவு கழிவுகள், அடுத்து முனிசிபல் வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட்டஸ் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் மைக்ரோம்ஸ் என்ன பண்ணுது, அதை டீகம்போஸ் பண்ணுது. மைக்ரோம்ஸால் டீகம்போஸ்ட் ஆன அந்த சப்ஸ்டன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும். அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் பேர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம காம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்போஸ்டோட யூஸ், இந்த காம்போஸ்ட் எதுக்கு அப்படின்னாக்கா மண்ணை வளப்படுத்த பயன்படுகிறது, மண்ணுக்கு உரமாக பயன்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா அதிகமான அளவு ஆர்கானிக் காம்பவுண்டு இந்த காம்போஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மேனுவரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு மேனுவரிங் என்ன அப்படின்னாக்கா க்ரீன் மேனுவரிங். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.